கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தொடர்ந்து வெற்றி படங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் மிஷ்கின் எந்த ஒரு ஹீரோக்களையும் எதிர்பார்க்காம கதாபாத்திரத்துக்கு தேவைன்னா தானே ஹீரோவா நடிக்கக்கூடியவர். ஆரண்ய காண்டம் படத்தை இயக்குன தியாகராஜன் குமாரராஜா இப்போ விஜய் சேதுபதியை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துல மிஷ்கினும் நடிக்கிறாரு. மிஷ்கினை நதியா அடிப்பது போன்ற காட்சியில மிஷ்கின் நிஜமாவே நதியாவை அடிக்க சொல்ல 50 முறைக்கும் மேல நதியா அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் டேக் ஓகே ஆகல. அதனால நதியா இந்த ப்ராஜெக்டை விட்டு விலகிட்டாங்க. நதியாக்கு பதிலா ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துல நடிக்கிறாங்க. மிஷ்கினை அடிக்கிற காட்சியில 2 முறை அடிச்சு 2வது டேக்கையே ஓகே பண்ணிருக்காங்க. ஹரிஷ் உத்தமன் கடந்த 21ஆம் தேதி அமிர்தா கல்யாணபுர திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருடைய திருமணத்தை வாழ்த்துவோம். நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதாவை மையப்படுத்தி ஸ்ரீராம் காஞ்சனா தங்கராஜ் இயக்கியிருக்கும் திரைப்படம் அநீதி. கேப்ரில்லா அனிதாவாக நடிக்க அவருடைய அப்பாவா பாண்டியன் நடிச்சிருக்காரு. இந்த படம் உலகம் முழுவதும் பல விருதுகளை பெற்றிருக்கு. உண்மையாவே எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை. எங்க அப்பா நான் ரொம்ப பிளண்டரான டெசிஷன்ஸ் லைஃப்ல எடுத்திருக்கேன். நான் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் பண்ணேன், அப்போ சப்போர்ட் பண்ணாரு. நான் விஸ்காம் சேரும்னு என்ன ஐடியா எல்லாமே விஸ்காம் சேர்ந்தேன், அப்போ நம்பிக்கை வச்சாரு. சரி விஸ்காம் பண்ணிட்டு இதெல்லாம் நான் கேட்குற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி அப்பா யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹாவ் அ ஃபாதர் லைக் திஸ், மிஸ்டர் எம் தங்கராஜ். மதவெறி, அந்த ஆதிக்க கருத்தியலை கொண்ட அந்த தத்துவம் நம்ம எப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்துகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அனிதாவுடைய அந்த நிகழ்வு நடந்த பொழுது நான் வெளியில் இல்லை, நான் சிறையில் இருந்தேன். அப்போ சிறையில் இருந்த அந்த மனநிலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சமயத்தில் நாங்கள் அனிதாவினுடைய பேட்டியை கூட நான் அப்போ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் முன்னாடியே நான் கைதாகி போனதுனால. ஆனால் சிறைக்குள் ஒரு மிகப்பெரிய சோகம் இருந்தது. அங்கே சிறைக்குள் இருந்த சிறைவாசிகள், பல்வேறு குற்றங்களுக்காக வந்தவர்கள், அவர்கள் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தலாங்கிற அளவுக்கு சிறைக்குள்ளர் கொந்தளிப்பு இருந்ததை நான் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டும். அதனால் ஒரு விசாரணை கைதியில் 2000 பேர் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை கொந்தளித்தக்கூடிய நிலையில் ஒரு அநீதியை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்தது. அந்த அநீதியை பற்றியான இந்த படம் என்பது இது இத்தனை விருதுகள் பெற்றிருக்கிறதுல வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா வந்து இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்குது, பல இடங்களில் திரையிடப்பட்டிருப்பதன் மூலமாக நம்முடைய வழி அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்குது என்பதை என்கின்ற வகையில் இந்த குறும்படம் வந்து ஒரு 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 பிரச்சார ஆயுதமாகவே பயன்பட்டிருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதற்கு வந்து நம்ம அனைவருமே பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு ஹோப் இருக்கு லைஃப்ல வந்து ஹோப் இருக்கு. நீ வந்து உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக வாழணும், உன்னுடைய கனவுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ல. அதுதான் ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன். படம் ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வேற மாதிரி அது மாறி அந்த கிளைமாக்ஸ் நெருங்கும்போது உண்மையிலே அதை நான் எதிர்பார்க்கல. அந்த கன்செப்ஷனுக்கு, அந்த கண்டென்ட்டுக்கு இந்த இயக்குனரையும் இந்த கதாசிரியரையும் மனதார பாராட்டுறேன். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய எண்ணம் எதுவோ அதை பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அதை விட்டு விலகாமல் இருக்கணும், நீங்கள் நோக்கத்திலேருந்து விலகாமல் இருக்கணும். அப்படி தான் அநீதி வந்து தம்பி வந்து என்கிட்ட ஸ்ரீராம் சொல்லும்போது நான் சொன்னேன், தம்பி திரைப்படங்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது, நீங்கள் உங்கள் கதைக்கு வேறு யாரையா போட்டு பண்ணிக்கலாமே அப்படின்னுக்கு. இல்லை சார், உங்களவே மைண்டில் வச்சு தான் நான் அந்த கதையை எழுதினேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு என்ன பெருமைனா, ஒரு நமக்கும் நம்மளையும் ஒரு கதாபாத்திரம் நினச்சி நமக்காக கதை உருவாக்குறாங்க, அந்த நிலைக்கு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு. இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். லைக் இந்த இது நிறையா நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு எண்டிங் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கொடுத்தது ஸ்ரீராமுக்கு ஒரு பெரிய அடையாளம்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லணும், ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், அண்ட் ஒரு ஒரு போகும்போது ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன். எந்த படமாக இருந்தாலும், ஒரு ராம்காமாக இருந்தாலுமே அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்,
ஒரு ஆக்ஷன் இருந்தாலுமே அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அது எல்லா விஷயமும் அதில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு டேரக்டர் தான் நான் பாராட்டணும். என் பேர் கேப்ரியலா செலஸ், மைம் ட்ரெயினராக இருக்கேன் நான். இந்த படத்தில் அநீதியில் வந்து அனிதாங்கிற கதாபாத்திரம் வந்து நான் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு நான் நினச்சிருக்கேன். விஜய் சேதுபதியின் 25வது திரைப்படம் சீதக்காதி. இந்த படத்தை பாலாஜி தரணிதரன் இயக்கியிருக்காரு. நடிகர் வைபவ் மாதிரியான தோற்றத்தில் சுனில் வில்லனா நடிச்சிருக்காரு. இயக்குனர் பாலாஜி தரணிதரன் வித்தியாசத்திற்காக வைபவின் அண்ணன் சுனிலையே வில்லனா நடிக்க வச்சிருக்காரு. நடிகர் அர்ஜுன் மலையாள படத்தில் மட்டும் நடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ முதல் முறையாக நேரடியாக உருவாகும் மலையாளம் படத்தில் வில்லனா நடிக்கிறாரு. ஹீரோவா நடிக்கிறாரு திலீப். இவருடைய பல பாடல்கள் புகழறிஞ்சிருக்கு. இவரின் 68வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஸ்கூல் கேம்பஸ் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. நிறைய சாதனைகளை படைத்த அற்புதமான ஒரு இசை சக்கரவர்த்தி. எத்தனை பேர் கானா பாட்டு பாடுறாங்க, கானா பாலாவோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாடுறாங்க, என் பசங்கள்லாம் ஒன்று காட்டுவாங்க. ஆனால் என்னதான் கானானாலும் கானாவுக்கு ஆரிஜின் ஆரம்பம் மூத்த பாடகர்னா அது தேவா தான். அடக்கத்துக்கு ஒருத்தர் வேணும். அனுமார் மாதிரி விசுரூபம் எடுக்கிறவர்னா அவர் தேவா அவர்கள். அவரை வந்து அடிக்கவே முடியாது. அதே மாதிரி அண்ணன் தம்பி கானா பாடல்கள்னா தேவ கானம் தான். சங்கர் தயாரிக்க சிம்புதேவன் மீண்டும் வடிவேலுவை வைத்து இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படத்தை உருவாக்கினாரு. ஆனா வடிவேலு சிம்புதேவன் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் படம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. புதிய செய்தி என்னன்னா, அதே டீம் மீண்டும் இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படத்தை தொடங்க இருக்காங்களாம். ஆண்ட்ரியா முதல் முறையா போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு கன்னட பட இயக்குனர் தில் சத்யா. பின்னணி பாடகர் வேல்முருகன். பல பாடல்களை பாடிட்டு இருக்காரு, நடிச்சிட்டும் இருக்காரு. இவர் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகர். வேல்முருகன் கின்னஸ் சாதனைக்காக இன்று 5000 பேர் கலந்து கொள்ளும் ஒயிலாட்டம் நிகழ்ச்சியை நடத்துறாரு. இந்த நிகழ்ச்சியில ஏராளமான சினிமா கலைஞர்களும் நாட்டுப்புற கலைஞர்களும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாங்க. கிராமிய கலையானது உலகத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த உலக கின்னஸ் ரெக்கார்டு முதல் முறையாக. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ நான் மட்டும் தனியாக பாடுனா அந்த ப்ரெஸ் கிளப் வச்சுருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம தொழில் நம்ம பாடுறோம். ஆனால் அது இல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்கள், அதுக்கப்புறம் பள்ளியில் இருக்கிறவங்க, வயது வரம்பு கிடையாது. இதில் 5 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நடனம் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் இந்த கிராமிய கலையை வந்து ஆடலாம். அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு முடிஞ்ச அளவு 5000 பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்படி அந்த கலைஞர்கள்லாம் வந்து ஆடும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. சுசீந்திரன் இயக்கத்தில் சசிகுமார், பாரதி ராஜா, சூரி மற்றும் பலர் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கென்னடி கிளப். இந்த படம் கபடியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை சீன மொழியில மொழிமாற்றம் செய்து வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. ராயலட்சுமி, அஞ்சலி இருவரும் முதல் முறையாக இணைந்து பெயர் வைக்காத படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இயக்குறாரு கர்லி பாலாஜி. நமிதா பத்திரிகையாளராக முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க ஸ்ரீவாராகி வில்லனாக நடித்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அகம்பாவம். இந்த படத்தை சத்ரபதி மகேஷ் இயக்குறாரு. இப்படத்தின் துவக்க விழால இயக்குனர் பாரதி ராஜா உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. சத்ரபதி படத்திற்கு அப்புறம் நான் ஒரு நீண்ட கேப் விட்டு இயக்குற படம் இந்த அகம்பாவம். இதோட கதையை வந்து வராகி எழுதி தயாரிச்சிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த நமிதா இந்த படத்தில் இல்லை. இது வேறு ஒரு களம். இது வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு எத்தனையோ கேரக்டர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க நடித்த 60 படத்தில் இது ஒரு ஸ்பெஷல். இதில் வந்து அவங்க நமிதா கிடையாது, ஜெயா பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டராக வாழ்கிற ஒரு போராளி பற்றிய கதை. நான் உங்கள் கணேஷ்கர். இன்றைக்கி வந்து வாராகி மூவிஸ் வழங்கும்
அகம்பாவம்ன்ற படம் வந்து அட்டகாசமாக பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கேரக்டர் வந்து எனக்கு வந்து டைரக்டர் ஸ்ரீ மகேஷ் சார் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் நமிதாவோட கூட வரா மாதிரி, நமிதாவோட பிஏ மாதிரி த்ரூ அவுட்டாக வரா மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர ரோல் பண்ணுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் this is going to help to push the youth in this direction of journalism. This is a very powerful movie. It does have a social message. இந்த இந்தியாவில் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது, ஒரு தெளிவாக இருக்குது. அதை வந்து இப்படி ஒரு கதை அமையறதுக்கு எங்கள் அண்ணன் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். இந்தியாவின் பிரம்மாண்டமான இயக்குனர், உலக புகழ் பெற்றவர் ராஜமௌலி. இவர் RRR என்ற படத்தின் ஷூட்டிங்கை துவங்கியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ராவண ராமராஜ்யம், அதாவது ராமாயணத்தை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. சிரஞ்சீவி அவர்களின் மகன் ராம் தேஜா சரண், என்டிஆர் அவர்களின் மகன் ஜூனியர் என்டிஆர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்க. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமதி.